நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு நல்ல பாங்கு கேட்டு எங்க விசில சத்தம் கேட்டு நல்ல பங்கா பாரு நீ விசில கடி ஓட்டே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல வெளியான கீப்பர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். டாக்டர் மால்கம்மா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் லிஸும் அவங்களுடைய 1 இயர் ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கேபினுக்கு வீக்கெண்ட் ட்ரிப் போறாங்க. இவங்க அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமா அங்க ஒரு கேக் இருக்கு. அது ஒரு வெல்கம் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எதிர்பாராத விதமா மால்கமுடைய கசின்ஸ் அங்க வராங்க. இவங்களுக்கு இடைஞ்சலா சோ அவங்களை சமாளிச்சுட்டு இருக்கும்போது மால்கம் பாத்தீங்கன்னா லிஸ் கிட்ட அந்த கேக் நல்லா சாப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அவர் இல்லாத நேரத்துல லிஸ் அதை சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களை சுத்தி அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க லிஸ் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ஹாரர் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணிருந்தாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஜம்ப்ஸ்கேர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல லீட் ரோல்ல நடிச்ச 2 பேருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. லிஸ் கேரக்டர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர் படம் அப்படின்றதுனால பேசிங் அப்படின்றது ஸ்லோவா தான் இருக்கும். இருந்தாலுமே டென்ஷன் பில்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாங்க. குறிப்பா அந்த பாத்டப் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். இந்த படத்துல நிறைய டிஸ்டர்பிங்கான சீக்வன்சஸ் இருக்கு. சோ ஒரு லைட் ஆர்டர் பீப்புளா இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்றீங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கியூரியாசிட்டியும் டென்ஷன் பில்டிங்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேர் அண்ட் கியூரியாசிட்டி ஃபேக்டர் அப்படின்றது டைல்யூட் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் ரீச் ஆகும்போது பெருசா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆன்மாக்களை காட்டுற மாதிரியான காட்சிகள் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா வச்சதுனால அந்த ஸ்கேர் ஃபேக்டர் அப்படின்றது ரெடியூஸ் ஆயிடுச்சு. அது இந்த படத்துக்கான மைனஸாவா அமைஞ்சது. படத்தை முடிக்கும் போது நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமே முடிச்சிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மென்ட்டோட நகரும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடக்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. கீப்பர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.